பாஸை தாண்டி இதுல வந்து என்னடா இது என்ன பிக் பாஸால 18+ ஷோவா இவ்வளோ பார்வதி கமருதீன் ஒன்னா இருப்பாங்க, துஷார் அரோரா ஒன்னா இருப்பாங்க. துஷார் வெளியே போறது மெயின் காரணம் அரோரா தான் எனக்கு தெரிஞ்சு. பார்வதி கமருதீன் ஒரு லவ் இருக்கு அவங்களுக்குள்ள. இல்ல இன்னொரு ரூம் சைடுல ஸ்மோக்கிங் ரூம், அங்க போய் வந்து அவங்க இந்த லஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள், லவ்வோ லஸ்டோ அது அவங்களுக்கு தான் தெரியும். வாட் எவர் இட் இஸ், அது அவங்களுக்கே இல்லாத ஒரு அறிவு, அதை நம்ம சொல்லி அவங்களுக்கு வரப்போகுது. அவங்களுக்கே இருக்கணும், அவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணலையா? க்ளோஸா இருப்பாங்க மீன்ஸ் பிடிச்சிருக்குன்னு அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதான் நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல நீ கத்தாதன்னு இது பண்ணாத அந்த ஒரு மொமெண்ட்ல சொல்றப்போ வார்த்தை அப்படி விஷத்தை கக்குறது. ஓகே இப்படிதான் இருக்க போகுது, கோனா ஹர்ட் பட் ஸ்டில் தே டு இட். பாருதான் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது. அசிங்கமா பேசுறது நிறைய இடத்துல நான் பார்த்தேன். பயங்கரமா சூப்பரா பிஆர் செட் பண்ணிட்டு போயிருக்கா. அதெல்லாம் பண்றாங்க. யார்? நான் பிஆரோட போல. சரி, சாண்ட்ரா பிஆர் கிடையாது. யாரை கேட்பீங்க பிரவீன்? முதல்ல போயிட்டு இந்த கேட்கணும்டா. நான் முதல்லண்ணா வியானாவை தான் கேட்கணும். ஆர்டிஸ்ட் தானே, என்ன ஏன் அந்த முகத்தை வச்சு இப்படி நடிக்கிறேன்? ஒரிஜினல் நேம் வேற, அவங்க நார்மலா தமிழ் நல்லா தான் பேசுறாங்க. உள்ள போனா ஏன் ஒரு பாம்பே ஹீரோயின் மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி. கண்டிப்பா அது நானே சொல்லி அவகிட்ட சும்மா பேசுங்களா உங்க ஆக்சென்ட். ஓ நீ நாதி பார்க்கணுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு வியானா அப்படின்னு வியானா அது மட்டும் கரெக்டா சொல்லணும். நிறைய விஷயம் இப்படின்னு நான் அவகிட்டே டைரக்டா சொல்லியிருக்கேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே வாழறாங்க, யார் நடிக்கிறா? பெரும்பாலும் நடிக்கிறாங்க. நடிப்பு அரக்கினா அது வியானா, அது அவங்களுக்கே தெரியும். பாரு நடிக்கிறன்ற பேர்ல ஒரு ஃபிளாப் ஷோ குத்துனே இருக்குவாங்க, நடிக்குவாங்க, அது ஃபெயில் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சாடேடா அது அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க. நீங்க அவர் அவாய்ட் பண்ணுங்கன்னு எஃப்ஜே சொன்னாரு, அதே எஃப்ஜே வியானாவை தடவி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க சொல்றதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் உள்ள கண்டஸ்டன்ஸே நிறைய ஒரு மாறுதலோட இருக்கு. டு பி ஆனஸ்ட், கமருதீன் வந்துட்டு cannot be ஒரு பொண்ணு இல்லாம அங்க சர்வைவ் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? காலையில ஆனா அரோராவோட இருப்பாங்க, நைட் ஆனா பாரோட பேசிட்டு இருப்பாங்க. நான் எவிக்ட் ஆகுனா நீ அழுகணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. நீ அப்படி அழுகலைன்னா நான் உன்னை கிள்ளி விட்டு அழ வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போதான் நான் கண்ணியை பார்த்து சொன்னேன், ஏய் நடிக்காத பச்சையா தெரியுது அப்படின்ற அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். அப்படி நடிக்கணும், இப்படி வச்சுதான் நடிக்கணும் அப்படின்னு இருந்தா முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் டெய்லி மயக்க போட்டு வந்து நடிச்சிருக்கேன். வியானா கிட்ட கமருதீன் பண்றது ஒரு ஃபன், அவ்வளவுதான், ஜஸ்ட் ஃபன். ஓகே. அரோரா கமருதீன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். அதாவது அரோரா கமருதீன் ஃப்ரெண்ட்ஸ், பாரு கமருதீன் ஃப்ரெண்ட்ஸ் மேல லவருக்கு கீழே அந்த பால். அதெல்லாம் சொன்னது. who is genuine in this house? ஓரளவுக்கு, அதாவது no one is perfect, but நான் பர்ஃபெக்ட்ல கொஞ்சம் பரவாயில்லப்பா இவங்க அப்படின்னா. பரவாயில்லன்னு நினைச்சா நான் சபரி, கனி, உங்க டீம் விட்டுருங்க, எங்க டீம் கிடையாது. சர்வே பண்ணுவாங்களா தனியா? நீங்க எல்லாம் நான் விட்டுட்டு வரல, நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு நீ போய் குழந்தைய பார்த்துக்க, நான் கேமை பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு. See, it's a game. Title sponsors Ramraj, Max Gold, Cash for Gold, GT Holidays, Mr. Gold, Groundnut Oil presents Big Boss Season 9 exclusive interview supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles. ஸோ எனக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் பார்க்கும் போது. ஏன்னா ஜோடியா 2 பேரும் உள்ள போறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். நான் உங்க 2 பேரும் கப்பல் இன்டர்வியூ பர்சனலாக எடுக்கும் போது சாண்ட்ரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என் நடிப்பை எல்லாம் விட்டதுக்கு காரணமே என் குழந்தைகளை பார்த்துக்கணும். ஸோ கரியரே தொலைச்சிட்டு நான் குழந்தைங்களை பார்க்கலான்னு வந்த ஒருத்தங்க குழந்தைங்களை விட்டுட்டு 2 பேரும் பிக் பாஸ் போறாங்க. அதுவும் நினைச்சா ஃபோன்ல பேச முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாது, எத்தனை நாள் இருக்க போறோம்னு தெரியல. ஸோ அதுவே ஒரு பெரிய டிசிஷன். ஒருத்தர் இந்த டிசிஷனுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. 2 விதமா வெளியில பேசினாங்க. குழந்தைங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்கு போய் காசு சம்பாதிக்கணுமா, அதுதான் தேவையான்ற மாதிரி. அதுதான் காரணமா? பணம் தான் காரணமா? பணம் காரணம் கிடையாது, கம்ப்ளீட்டா காரணம் கிடையாதுன்னு சொன்னா அதுவும் பொய்யாயிரும். 20% அது ஒரு காரணம் தான். 80% இல்லை 85% கெரியருக்காக தான். என்னன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 25 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். 20 வருடங்களா இண்டஸ்ட்ரியில் டெலிவிஷன்லேருந்து பண்ணி சீரியல் பண்ணி படம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு தெரியும், சினிமாவில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கடினம். ஒரு காலத்தில் படம் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு, படம் பண்ணுறது கடினமாக இருந்துச்சு, ஜெயிக்கிறது இதாக இருந்துச்சு. இப்போ வந்து படம் பண்ணுற ஈஸியாக இருக்குது, ஜெயிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாமே பிஸ்னஸ் அப்படி இப்படி போயிட்டுருக்குல்ல. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ சீசன்லேயும் வந்த ஆஃபரே அந்த கப்புள் ஆஃபர் தான். அதை ஒருவேளை அவங்க வரல அப்படி சொல்லியிருந்தேன்னா அது என்றைக்கு அப்படி நடந்ததில்லை. அவங்க பண்ணவும் மாட்டாங்க எனக்காக. வாழ்ந்ததும் எனக்காக தான், வாழ்ந்துட்டு இருக்கதும் எனக்காக தான், அதுக்காக மட்டும்தான். ஸோ எனக்காக மட்டுமே எல்லாத்தையும் இது பண்ணி
தள்ளி வச்சு அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு, ஏன்னா யாருமே இது வரைக்கும் நானாக ஷூட்டிங் போவேன், அவங்க வந்து குழந்தைகளை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. ஆனால் பேசுகிறவங்க கண்டிப்பாக அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 80% என் பிரேக்குக்காக மட்டுமே போராடி உண்மையால் இப்போ வரைக்கும் அங்கே போராடிட்டு இருக்காங்க. அதுதான் அதோட விஷயம். சரி, இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் உள்ளே போகும்போதே அது வந்து பயங்கர ஃபயராக போனீங்க 2 பேரும். போன உடனே எல்லாரையும் கேள்வி கேட்கறது என்னமோ எங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிரஜன் ரொம்ப சாஃப்டா தானே பேசுவாரு, ரொம்ப அமைதியான ஒரு ஆளாச்சு. ஏன் உள்ள போன உடனே இப்படி சொல்ல வரும்போது எங்களுக்குள்ள பேசிப்போம்ல, ஓகே உங்க போகும்போதே சொல்லி அமைச்சிருப்பாங்க போல, நீங்க சும்மா போன உடனே இருக்காது, ஆல்ரெடி 25 நாள் ஆயிடுச்சு, நீங்க கெத்தா இருக்குன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க போகும்போது ரொம்ப போல்டா எல்லாரையும் கேள்வி கேட்டீங்க, நடுவில் நீங்களும் சாண்ட்ராவும் அந்த ஒரு எமோஷனா சில விஷயங்கள் லவ் ரொமான்டிக்கெல்லாம் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எது உங்களோட டேர்னிங் பாயிண்டா நினைக்கிறீங்க? என் பொண்டாட்டிக்காக நான் போய் பேச போய் இப்போ நான் வெளியில இருக்கேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இல்லை, அது போல்டாக உள்ளே போனது என்னன்னா, எல்லா வைல்ட் கார்டுக்கும் போகும்போது ஒரு டாஸ்க் இருந்துச்சு. சரி, நம்ம என்ன கேமை பார்த்துட்டு வந்துட்டோம் 35 நாளாக வந்து நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இவ்வளோ நடந்த சீசன்லேயே இந்த சீசன் இப்படி ஒரு சீசன் யாரும் பார்த்ததில்லைன்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருந்துச்சு. எதுக்கு இவங்கெல்லாம் ஏன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அது நம்ம குறையாகவும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் பரிச்சயமான முகம் வரும்போது இவங்க இதுதான், இவங்க குணாதிசயங்கள் இதுதான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத இன்ஃப்ளூயன்சர்ஸு தெரியாத நபர்கள் போடும்போது இவங்க மேலே பிளைண்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. வைல்ட் கார்டு இறங்கும்போது, வைல்ட் கார்டு எப்போ இறங்கும்போது, வைல்ட் கார்டு இறங்கும்போது தான் டைட்டில் அடிப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்பி விடுவாங்க கேமை. அப்படி நினச்சி எங்களுக்கு வரும்போது நாங்கள் நினச்சோம் வெளியே இருந்து பார்த்ததை நம்ம போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அப்படி நடந்த விஷயந்தான். அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் கட்டாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ கிராசரி வந்துச்சு, ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. வந்த ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க பெருசா அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 3 நாள் அந்த வீட்டில் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. பிக் பாஸே இறங்கினாலும் அப்படி பண்ண முடியாது. 21 நாள், அதாவது 3 வாரம்னு ஒரு விஷயம். ஒரு ஜட்மெண்ட் ஒருத்தன் 106 நாள் நடிக்க முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா ஃபீல் ஆச்சா? ஒரு சட்டையை கட்டும் போது, அந்த கோட் கட்டும் போது நீங்களும் ஒரு மாதிரி நின்னீங்க. இட் வாஸ் லைக் நேரடியாக வார்த்தைகளால நீங்க பரிமாறிக்கல, பட் உங்க 2 பேரோட ஆட்டிடியூட் பார்த்துக்கலாமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இல்லை, ஏன்னா கோட்டை அவுத்துட்டு அது தெரியல, அது அவர் மேனரிசமாக இருந்துக்கலாம். நான் எப்பவுமே நீங்களும் முறைச்சிட்டு தான். நானும் முறைச்சா இருந்தேன். சரி, நான் லிட்டலாக பண்ணுவேன், நான் இன்டெரக்டாக எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு இப்படி குத்த தெரியாது, நான் இப்படியே குத்துவேன், எனக்கு தெரியாது அது ஆக்சுவலாக. நான் உட்காருமே இப்போ பிக் பாஸ்ல இப்படி தான் உட்காருவேன் சைடில். ஏன்னா அப்போ ஒரு வாட்டி கால் எடுமையில பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுவும் கம்ஃபர்ட் ஜோன் தான், கமல் சாரே சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா, சரி என்னதான் மாமா மச்சானா இருந்தாலும் உள்ளே போகும்போது சொன்னார், இல்லைடா நான் என் கேமில் கரெக்டாக இருப்பேன், இல்லை சார் ஓகே சார், அந்த சாரை தவிர்த்து அந்த கான்வர்சேஷனில் நான் எதுவும் பேசிக்க மாட்டேன். வெளியே எக்ஸிட் ஆகும்போது நான் உடச்சி அவரே மச்சான் சொல்லும்போது தான் நான் பேசினேன் தவிர எங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய பவுண்டரி இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே தெரியாது. இவ்வளோ வருஷமும் நான் அதை காட்டிக்கவே இல்லை. அது அவசியம் இல்லை. நான் ஹெல்ப்புக்காக போய் இருந்ததே கிடையாது, வாய்ப்புக்காக போய் இருந்ததே கிடையாது. எங்கேயா பார்த்தா கேட்டு பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி தான் பேசினாங்க. வெளியே எக்ஸிட் ஆகும்போது சொல்கிறேன், மச்சான் இல்லைடா நம்மளை பற்றி ஏதோ மீடியாவில் தான் பேசுகிறாங்க. என்னடா பேசுகிறாங்க? இல்லைடா நீ போ, பேசுகிறாங்க அப்படியா, நீ போய் உன் கருத்தை சொல்லு. ஸோ ஒருவேளை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா நான் தாங்க கப் அடிச்சிருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் ஹெல்மெட்ல இருந்தாச்சும் உங்களை காப்பாற்றிருக்கலாம். எதுக்கு அவசியம் இல்லையா? அது அவர் பண்ணணும் அவசியம் இல்லை. அவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு ஜென்யூனாக தான் இருக்காரு. அவருக்கு என்ன தோணுதோ கரெக்டாக பேசுவார். யாராக இருந்தால் பாரபட்ச பக்கம் பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணி நான் பண்ணுவேண்ணா இல்லை. ஸோ அவராக தான் இருந்திருக்காரு. அவர் என்கிட்ட அந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்த்து மச்சான் ஒரு விஷயம் சொல்லணும்னா அவர் என்னை எந்த அளவுக்கு வச்சிருப்பார் ஒரு இடத்துல. ஓகே, என் குழந்தையோட அவர் பர்த்டேக்கு குழந்தைய வச்சு நான் சொல்லி வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் அவர் வீட்டுக்கு போனது இல்லைங்க, அவர் ஒய்ஃபை பார்த்ததில்லை. நடு சென்டரில் ஒரு வெப் சீரிஸ் வரும்போது அவன் பையன் என்கிட்ட வந்து பேசினார், என்ன நான் நல்லா இருக்கலாம் அப்பா அடிக்கடி பேசுவார்னா. சரி, அதாவது 2 வருஷம் நான் பார்க்காம நானும் வைப் லவ் பண்ணோம். ஆனால் அந்த வைப் இருக்குல்ல, அந்த வைப் தான் எனக்கு விஜய் சேதுபதிக்கும். நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஆசைப்படுற ஒரு நல்ல சோல், நல்ல ஹியூமன். ஆனால் அவன் தெரியாமல், அவர் தெரியாமல் என்ன மச்சான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு விஷயம் எழுதுறாங்க. அதெல்லாம் நான் மீடியாவுக்கு விஜய் சேதுபதியும் பிரஜன் சேர்த்து எழுதுனா படிப்பாங்கன்னு தெரியும். இல்லை விஜய் சேதுபதி பெரிய ஆக்டர், அவரை பற்றி எதுனா படிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அவர் எங்கே எனக்கு பண்ணணும்? அப்படி பண்ணுதுன்னா அவர் பார்த்து நான் வேலை இருந்துட்டு போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் ஃபர்ஸ்ட் வீக் கெமிலாம் பார்க்கும்போது பயங்கர லைக் எப்படி சொல்றது, ஒரு கோவத்தோட இருப்பாங்க, மூஞ்சிக்கு நேரம் டக்கு டக்குன்னு பேசுவாங்க. திவாகர் அவரெல்லாம் கேட்டிருப்பீங்களா, மூஞ்சி இங்க இருக்கு இங்க பார்த்து பேசுங்க, அந்த மாதிரி கெமிலாம் பார்க்கும்போது ஆஹா ஷீஸ் லைக் உங்களுக்கும் பார்வதிக்கும் அப்பப்போ முட்டிக்கும், நீங்க சண்டை போட்டுப்பீங்க. அப்போ பார்க்கும்போது ஆஹா ஒரு சரியான கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் யூ பிகேம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டீங்களா, இல்லை உள்ள இருக்க பீப்புள் கூட கம்ஃபர்ட் ஆயிட்டீங்களா? சொல்லுவாங்களா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டு பிறகு மூஞ்சிக்கு நேரா திட்ட முடியாது, அவங்க கூட சண்டை போட, அந்த மாதிரி ஆயிட்டீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நான் உள்ள போறப்போ நான் நினைச்ச ஒரு விஷயம் தான், யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாரும் என் எனிமீஸும் கிடையாது. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம யோசிப்போம், ஐயோ இவங்களை எப்படி திட்டுறது அப்படின்னு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எஃப்ஜியும் நான் கத்தியிருப்பேன், பேசியிருப்பேன், ரம்யாக்கிட்டையும் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன், கனி, சப்ரி,
பாரு, இட்ஸ் லைக் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணியிருப்பேன். நான் எனக்கு வந்துட்டு நடுவில் நான் லைட்டாக ஒரு இடத்துல நான் ஒருத்தவங்க பேச்சை கேட்டுட்டேனோ அந்த ஒரு இடத்துல அப்படின்ட்டு நான் ஆஃப் ஆயிட்டேன். எனக்கு ரியலைஸ் கனி பேச்சு எப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போ ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, பேசி அவங்க அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்து அது ஒன்று நடந்துடுது. ஓகேங்களா, அவங்க தப்பான வழியில கூட்டிட்டு போறாங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க கொடுக்கறது அவங்களுக்கு சாதகமா நடக்கும். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது. அதை நான் வந்துட்டு நாமினேஷன்லயே சொல்லியிருக்கேன். இல்லைங்க, கனி வந்துட்டு சாஃப்ட் தான், நல்லா அதுவே அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட ஒரு டூலா யூஸ் பண்ணி நிறைய இடத்துல பண்றாங்க. சப்ரிக்கா இருக்கு. ஆனா எனக்கு அந்த ஒரு வாட்டி அவங்க பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் ஒரு இடத்துல நான் வந்து லிட்டரலா பாரு என்ன வந்து அந்த பக்கெட் டஸ்ட்ல அச்சு நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன். நான் அவங்க எல்லாரும் சேர்ந்து இல்லை நீ கத்தாதன்னு இது பண்ணாத அந்த ஒரு மொமெண்ட்ல சொல்றப்போ கேட்குற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனா அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன், நீ இப்படி இல்லையே, நீ இப்படி பண்ணக்கூடாது. தென் ஐ ஸ்டார்டட் நாட் லிஸ்னிங். வேணாம் அப்படின்னு சொல்லி நான் தனி அவங்களே என்கிட்ட வந்து கேட்டாங்க, எப்படி கேமி நீ வந்துட்டு எங்க லைக் இருப்ப, ஆனா டப்புன்னு எங்களையே நாமினேட்டோ ஏதாவது சொல்றேன் டேரக்டா மூஞ்சிக்கு நேரம் அது எப்படி உன்னால முடியுது அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படிலாம் இல்லையே, நான் வந்து தனியாக ஆடணும் என் கேமு, நான் எனக்கு தோன்றதை நான் சொல்லுவேன், அப்படி எனக்கு தோணலைன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்களே நிறைய இடத்துல ஷாக் ஆயிருக்கு. என்னன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வாரம் கிட்ட வரும்போது யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறா, நெஞ்சு கனி ஆனா ஆயிடுவாங்க போல, கனின்னுவாங்க. அவங்க வர அம்பு அப்படி எடுத்து சைட்ல இருக்க யார் மேல குத்தி விட்டுறாங்க, வேற ஆட்கள் தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. டு யூ ஃபீல் லைக் கனி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் ஆடுறாங்களா? அவங்க அன்பு ஒரு அன்பு கேம், ஏதோ ஒரு அன்பு இல்லம் அது மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த அன்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்க ஸ்வீட்னஸ். ஓகேவா, அது நல்லதுதானே, ஸ்வீட்டா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கவா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு வரப்ப எப்படி சொல்லுவாங்க, இப்போ வந்துட்டு அவங்க புள்ள இன்ஜினியரிங் இது, நீ ஏன்ப்பா இன்ஜினியரிங் எடுத்திருக்க, இன்ஜினியரிங் படிக்காது நீ ஆர்ட்ஸ் படி இப்போலாம். ஆனா அவங்க சொல்றது எப்படி இருக்கும்னா நமக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆமாலே இப்போ ஆர்ட்ஸ் தான் நம்மளே யோசிக்க வச்சு நம்ம மைண்ட் மாற்றிடும். ஆனால் உண்மையான காரணம் எப்படி இருக்கும், என் புள்ளையும் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறான், நீயும் படித்தா அது வந்துட்டு நல்லா இல்லை, அதனால நீ வேற படித்தா என் பையன் தனியாக தெரியும். இது புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஈவிலான ஒரு இது நான் சொல்லலை, ஆனால் அவங்களோட பெனிஃபிட் ஆகும் அந்த மாதிரி. பாய்சன் இல்லை, அவங்களுக்கு என்ன அவங்கள சாதகமாக ஒன்று நடக்கணும்னா சரி. இது வந்து ஒரு பக்கம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு. யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் டு த ஃபேஸா இந்த சொல்லுவாங்களா, இது வார்த்தை அப்படி விஷத்தை கக்குறது, ஓகே இப்படிதான் இருக்க போகுது, இட்ஸ் கோனா ஹர்ட் பட் ஸ்டில் தே டு இட். பாருதான் சொல்லிக்கிட்டே இருப்பா, என்ன இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா. இட்ஸ் லைக் தேவையில்லாத விஷயமும் சொல்லுவோம். ஸோ ஐ ஒன்ட் சே ரைட் ஆன் த ஃபேஸ் கரெக்டான விஷயம்லாம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் அவங்கள பத்தி பின்னாடி தப்பா பேச ஆரம்பிச்சிருவா. எனக்கு அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது பாருக்கு. லிட்ரலி இப்போ தோத்துட்டோம் ஓகேனா அவங்கள பத்தி லிட்ரலா அசிங்கமா பேசுறது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். லைக் ஸோ நான் அங்கேயும் சொல்லியிருப்பேன், ஆக்சுவலாக அது டெலிகாஸ்ட்டில் வரலன்னு நினைக்கிறேன். பட் ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் அது, சரி பொண்டாட்டிக்கு நான் இன்னும் நிறைய பண்ணோன்னு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா அவங்க நல்ல குடும்பத்தை பெரிய குடும்பத்தை போகணும், அவங்க எல்லாத்தையும் விட்டு தான் வந்தாங்க. அப்போ அந்த வைராக்கியம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ப்ரூவ் பண்ண லைஃப்பில் நம்மளை வச்சு காப்பாற்ற முடியுன்றத ஒரு ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு இடத்துல இருக்கும்போது டக்கு நாங்கள் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு ஒன்று. ஸோ அதான் பைக்கு தான் எப்போவுமே பைக். எப்போயாச்சும் ரொம்ப முடியல, மழை இல்லை எனக்கு வந்து ரொம்ப முடியலம்மா, நான் ஒரு ½ hour தூங்கிட்டு போனோன்னு நினைக்கும் போது ஒரு கேப் எடுப்பேன். நிறைய பைக் தான். இப்போ ரீசெண்டாக தான் வந்து சொன்னாலே வந்து எல்லோரும் கொஞ்சம் சிம்பத்தின்வாங்க, அந்த மாதிரியே கிடையாது. காயிலாங்கடையிலேருந்து ஒரு காரை ரிகவர் பண்ணேன். அந்த காரை பார்க்கும்போது எனக்கு என்னை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ஆனஸ்டான ஒப்பீனியன். நான் பார்த்தேன் அந்த வண்டி ஃபுல்லாக உடஞ்சி இடிஞ்சு இருந்தது. பட் சம்வேர் கொஞ்சம் ஒரு சின்ன லுக் இருக்குது. எனக்கு தோணுது வந்து நம்ம எப்படியும் செகண்ட்ஸாக எடுப்போம், முதல்ல நம்ம எடுத்தாலுமே கொஞ்சம் அந்த லுக் இருக்கிற ஒரு காருன்றது எனக்கு எப்போ நிறைய விஷன் பார்ப்பேன். பிக் பாஸ் வீட்டில் கூட உக்காண்டே இருப்பேன், அக்கா இப்போ லிவிங் ரூம் கூடுவார் பாருங்கன்னு, எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்ல எனக்கு அது ஒரு தாட் அப்படி மாதிரி இருக்கும். சரி அப்படி தான் ஒரு காரை பார்த்து காயிலாங்கடைக்கு போகிறதுக்கு 38,000 ரூபான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒன்று எடுத்து குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வயரு அது இது நல்லா வச்சு
ஒரு நம்ம அமெரிக்கன் ட்ரீம் மாதிரி அவங்க கேரேஜில் வச்சு ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நாமளே கேரேஜுக்கு போய் ஒன்றா எடுத்து ஒர்க் பண்ணி ஒரு குட்டி மூவபிள் கார் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதான் உள்ள போய் வந்து எல்லாம் மாறி இருக்கும். பட் அல்டிமேட் எய்ம்ன்றது வந்து இப்போ எனக்கு கம்ஃபர்ட் வேணும், எனக்கு லக்ஸரி வாழ்க்கை வாழணுன்றது கிடையாது. எனக்கு என் திறமையை காட்டணும், நான் நடிக்கணும். அது நடிப்பு சினிமா தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேறு அதுவும் இல்லை என் வாழ்க்கையில், எனக்கு தெரியாது. நீங்கள் எலிமினேட் ஆகி வீட்டுக்கு வரீங்க, அவ்வளோ அழகாக உங்கள் மனைவி ஆர்த்தி எடுத்து மாலைலாம் போட்டு வரவேற்கிறாங்க. பட் உங்கள் முகத்தில் சந்தோஷமே இல்லை. இட் வாஸ் லைக் நான் உனக்காக நிறைய பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் வந்துட்டேன்டி, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. போய் ஒரு சிரிச்சிருக்கலாமே கொஞ்சம். இல்லை ப்ரோ, வரல ப்ரோ. இப்போ இவங்க சொன்னதுனால தான் காலைல கூட ஏதோ ஒரு கோட் பார்த்தேன் நான், ஸ்மைல் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு. அதனால தான் நான் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்க? ஒய்ஃப் லைக் ஷீ சோ பிகாஸ் சப்போர்ட் வி ஃபெல்ட் லைக் கார்த்திக் அண்ட் யாமினி மாதிரி வி ஃபெல்ட். சரி, அதான் சொல்கிறேனே, எது வேணாலும் கோவத்தை கூட நம்ம ஃபேக் பண்ணல, எமோஷன்ஸை நம்ம ஃபேக் பண்ண முடியாது, எஸ்பெஷலி ஒரு ஆக்டருக்கு. இப்போ எனக்கு ஆல்ரெடி நீங்கள் சொல்லி எனக்கு அடிச்சது அப்படிங்கிறத விட ஐஷோ அந்த இடத்துல பார்க்கும்போது வந்து நான் காரில் இருந்தேன், கார்லேருந்து இப்படி இறங்கின உடனே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு தூரத்துலேருந்து ஐஷோவை பார்த்த உடனே நீ வா அப்படின்னா, அது அதான் சொல்கிறேனே, எல்லாரும் அவங்க ஒய்ஃபை காப்பாற்றணும். ₹1 இருந்தாலும் 100 கோடி இருந்தாலும் அவங்கள நம்ம காப்பாற்றணும். ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஒய்ஃபு அவன் என் பேச்சை கேட்டுன்னு இருக்கணும், நான் அவள் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது சுத்த போய். அவங்கக்கிட்ட நம்ம என்ன கொடுத்தாலும் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அவன் வந்து இந்த டோரில் என்ன நீ வாமா நீ வாடி தங்கம் அப்படின்னு ஒன்று எதுவுமே மைண்டுக்கு வரல. அப்பா ஒருத்தி இருக்காளா, எவ்வளோ லக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார். இதை விட என்ன சார் வேணும் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில்? அதுவும் நான் என் லைஃப்பில் எஸ்பெஷலி என்னோட ஜர்னி நான் பார்த்துட்டு வந்த பிறகு ஒருத்தங்களுக்கு நான் இவ்வளோ அவங்கள ஒரு ஃபோர்ஸுன்னு கிடையாது, அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்கள மென்டலி அவ்வளோ இது பண்ணி அவங்க அப்பா அம்மா முதற்கொண்டு நான் அந்த கஷ்டத்தை கொடுத்து, ஏன்னா எங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் இன்டர் ரிலீஜன் மேரேஜ்ன்றதுனால அது ரொம்ப பெரிய விஷயமா போச்சு. அப்போ பெங்களூர்லேயும் சரி நிறைய லா கூட போட்டுட்டு இருந்த டைம் அந்த டைம். ஸோ எந்த மூவ் எடுத்திருந்தாலுமே கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக அது போயிருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் தான் வந்தவங்களை கூட நான் ஒரு 8 மாதம் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னா, அப்போ நான் மேரேஜுக்கு அப்புறம் கூட ஒரு மைண்ட், ஏன்னா எனக்கு வேலை தான், எனக்கு வேலை இருந்துச்சுன்னா நான் குழந்தை. காலை எந்திரிச்சேன்னா ஜாலியாக சத்யராஜ் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த 15 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிச்சு பல் வலிக்கிற ஒருத்தர் நான். அழகாக அப்படியே ட்ரெஸ் ஆகிட்டு ஷூட்டிங் போனவன் வாட்ஸ்அப் கைஸ் அப்படி இறங்கி வேலை பார்க்குற ஒருத்தன் நான். வேலை இல்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் தெரியுங்களா? எவ்வளோன்னு எழுதுவீங்க, எவ்வளோன்னு நீங்கள் ட்ராக்ஸ் ரிலீஸ் பண்ண முடியும், எவ்வளோன்னு கை மறுத்துரும் ரீல்ஸ் பார்த்து, இன்ஃபர்மேஷன் ரீல்ஸ் பார்த்து கேதர் பண்ணி பார்த்து டெக்னாலஜிஸு டெக்கு அது இதுன்னு பார்த்து அப்படி உடம்பு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அந்த டைமில் வந்து இவங்க ஏதாவது நம்ம வேலையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளை உடஞ்சிரும். அப்போ இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு கார்னர் பண்ணி ஒன்று சொல்லினாங்கன்னா உடஞ்சிரும். இப்போ அதான் சொன்னேன், ஒரு ஒய்ஃப் எந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு நிர்ணயிக்கிறது அந்த ஆண் தான். அந்த ஆண் தான் அவங்களுக்கு மரியாதையும் அன்பும். ஆம்பளைக்கு மரியாதை முக்கியம், பெண்ணுக்கு அன்பு ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இவங்களுக்குன்னு இல்லாமல் அதை மியூச்சுவலாக நம்ம எப்போ ஷேர் பண்ணிக்கிறோமோ அப்போ அந்த குடும்பம் இல்லற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா இருக்கவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எதுவுமே இல்லாதவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அது ஆப்போசிட்டாகவும் இருக்குது. ஹாப்பினஸும் சரி கஷ்டமும் சரி எல்லாமே கலந்து இருக்கணும். பட் என்னன்னா உண்மையாக நேசிக்கணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டமாச்சு, ஏன்னா கெட்ட பார்த்து உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஷோவில். அதாவது சில வார்த்தைகள் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரெக்ரெட் பண்ணீங்களா? இல்லை, நான் பேசிக்காகவே ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் வீட்டுக்குள்ளே போய் வாரத்துல இருந்து 9வது வாரத்து வரைக்கும் நான் கெட்ட வார்த்தையை பேசாமல் இருந்தேன். 9வது வாரம் எண்டிங்கில் தான் நான் கெட்ட வார்த்தையை பேசியிருப்பேன். லைக் எனக்கு காசு வேணாம், ஒரு இது வேணாம், அந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த கெட்ட வார்த்தை பேசுனதை பார்க்குற நீங்கள் அந்த 70 நாளில் கெட்ட வார்த்தை நான் பேசாமல் இருந்த 9 வாரத்தை ஏன் பார்க்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வாரம் என்னால் அறியாமல், என்னால் முடியாமல், என்னோட கோவத்துலேயும் என்னோட ஸ்ட்ரெஸ்லேயும் என்னோட வலிலையும் தான் அந்த வார்த்தை வந்துச்சு தவிர நான் பேசணும்னு பேசல. அவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண ரம்யாவுக்கு அந்த ஒரு நாள் கெட்ட வார்த்தை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்திருக்க முடியாதா? கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். என்னோட வலி கோவம் அதனால தான் அந்த வார்த்தை வந்துருச்சு. இல்லை, அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. ஸோ அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் யாரையும் பாரு சொல்லுவேன். ஏன்னா அவங்க பண்ண ஒரு பிளான்
அதை தெளிவாகவே அவங்களுக்கு தெரியும். நான் வந்து கர்நாடகாலேருந்து வந்திருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளோவா புரியாதுன்னு தெளிவாகவே இந்த மாதிரி நம்ம சண்டை போடுற மாதிரி போடலாம், நீ அவனை எழுப்பு, அந்த டைம்ல போய் நம்ம நெக்லஸ் எடுத்துடலாம், இந்த மாதிரி சொல்லியே அவங்க பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அவங்க பண்ண ஒரு விஷயத்தினால எனக்கு ரொம்ப எல்லாரும் சேர்ந்து என்ன இது பண்ணிட்டாங்க. இல்ல ஆனா நீங்க ரொம்ப நம்புவீங்களோ எல்லாரையுமே? ஆமா, நான் ஈஸியா நம்பிடுவேன். அதுக்கப்புறம் செம்ம அடி வாங்குவேன். அதுக்கப்புறம் விலக ஆரம்பிச்சிடுவேன். இப்போ என்னன்னா, இப்போ பார்வதி கமருதீன் அவங்க வந்து ஷோ ஆரம்பித்ததுல இருந்தே அவங்கள பத்தின ஒரு விஷயங்கள், இப்போ வந்து ஒரு 18+ அந்த சைகையில் அந்த வார்த்தைகளை சொல்றதா இருக்கட்டும், யாருமே இல்லாம, அதாவது பிரைவசிக்காக வச்சிருக்கிற இடம், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸிங் ரூமா இருக்கட்டும், இல்லை இன்னொரு ரூம் சைடில் ஸ்மோக்கிங் ரூம், அங்க போய் வந்து அவங்க இந்த லஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள், லவ்வோ லஸ்ட்டோ அது அவங்களுக்கு தான் தெரியும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து ஹவுஸ்மேட்ஸாக நீங்கள் அங்கே இருக்கீங்கல்ல, யூ ஆர் பிலாங்ஸ் டு யுவர் ஃபேமிலி. இப்போ நம்ம குடும்பத்தில் இருந்து இப்படி ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம அதுக்கு கண்டிப்போம்ல, நீங்கள் பண்ணுறது தப்பு, அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து உரைச்சிங்களா? நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, அது அவங்களுக்கே இல்லாத ஒரு அறிவு, அதை நம்ம சொல்லி அவங்களுக்கு வரப்போதா, அவங்களுக்கே இருக்கணும், அவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு நேஷனல் டெலிவிஷன் அப்படின்னும் போது, இப்போ பொதுவாக எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஓகே, இப்போ என் குழந்தைக்கு வந்து நம்ம ஓகே பிக் பாஸ், அவங்க வந்து பிக் பாஸ்க்கு ஒரு மாதிரி இப்போ பார்க்குறோம், குடும்பமாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஏதாச்சும் ஒன்று, அது ஏன் அங்கே போகிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இழப்பு போடும்போது நம்ம வேணாம், இல்லை சண்டை போடும்போது நம்ம அவங்கள வந்து இல்லை பார்க்க வேணாம், நம்ம அவாய்ட் பண்ணுறோம்ல. ஸோ நீங்கள் அந்த இதில் இருக்கும்போது நீங்களுமே இல்லைப்பா இப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டாக வேணாம், ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு பர்சனாக ஒரு ஹவுஸ்மேட்டாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்களா? கமருதீனா இருக்கட்டும், பார்வதிக்கா இருக்கட்டும், அவங்க வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இங்க எதுவுமே வச்சுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் நீங்க வெளில போய் வச்சுக்கோங்க, 2 பேரோட கேம் அஃபெண்ட் ஆகும், 2 பேரும் கேம் ஆடுங்க, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நான் பார்க்கல, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்ல இப்போ அந்த ரூம்ல அந்த இட்ஸ் லைக் ஒரு சைடுல ஒரு ரூம் எனக்கு மாதிரி புரிஞ்சிச்சு, நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. பட் அந்த இடத்துல நான் இருக்கல, எனக்கு தெரியாது. ஓகே, உள்ள அந்த ஏரியால என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரிய வரும்? அவங்க 2 பேர் தான் அந்த உள்ள இருக்காங்க, நாங்க உள்ள என்ன நடக்குது. ஆனா உங்க கண் பார்வையில அவங்க வந்து ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணலையா? க்ளோஸா இருப்பாங்க மீன்ஸ் பிடிச்சிருக்குன்னு அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது அவங்க பண்றத நம்ம போய் கொட்டா உனக்கு என்ன, நாங்க அது எங்களோட விருப்பம், நீங்க யாரு கேட்கறது, அந்த மாதிரி அது எங்களோட உரிமை அப்படின்ற மாதிரி அது அப்படின்னும் போது நம்ம அதுல நான் தலையிட முடியாது அப்படின்றீங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு 100 நாள் நம்ம இருக்கணும்னு பிளான் பண்ணி போயிருப்பீங்க, இப்போ ஒரு 70 days இருந்திருப்பீங்களா? ஸோ அது நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றியாச்சா? அதாவது நான் ஒரு நினைச்சு போனேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போகும்போதே நான் நினைச்சேன் 1 வாரம் கூட நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வெளில இருக்கும்போது அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ வார்த்தை வரும். ஸோ நான் கண்டிப்பாக 1 வாரம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் போனேன். நான் போனது 2 விஷயம். ஒன்று, நான் வீடு கட்டணும். இன்னொன்று, எனக்குன்னு ஒரு உண்மையான பாசத்தை காட்டுற ஒரு பர்சன் வேணும். ஏன்னா அந்த வீட்டில் தான் ஒருத்தங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னு வெளியில வரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கணும்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது நடக்கல, 2வது நினைச்சது கண்டிப்பா நடந்தது. கணினி, திரு ப்ளஸ் சபரி, இவங்க 2 பேரும் எனக்கு உண்மையான ஒரு பாசம் கொடுத்தாங்க. உள்ள இருக்கும்போது சரி, வெளில வந்த அப்புறமாவும் அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இல்ல சபரி வந்து சொல்லும் போது உங்களுக்கே சப்போர்ட்டா என் தங்கச்சி எப்படி நீ பேச போச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருப்பாரு. ஸோ இப்போ என்னன்னா, அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்கிறது வந்து ஒரு பிளெஸிங்கா பாக்குறீங்க. ஆனா இவங்களெல்லாம் ஏன்டா நான் இங்க மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நபர்கள் இருக்காங்களா உள்ள? கண்டிப்பா இருக்காங்க. யார் யார் அவங்க? பார்வை சொல்லுவேன். லைக் உள்ள இருந்து என் கூடயே நல்லா இருந்து வெளியில எவிக்ட் ஆயிட்டு வெளியில வந்த அப்புறமா என்னை பத்தி வேற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நினைக்கிறேன் ஏன் இப்படி அப்படின்னு. கலையரசன், கெமி, பிரவீன், இவங்க எல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு இன்டர்வியூல போகும்போது அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் என்னை பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ அப்போ உள்ள இருக்கும்போது மட்டும் எதுக்கு நீங்க நடிச்சிங்க நல்லவங்க மாதிரி என் முன்னாடி, அப்போவே என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் போல அப்படின்ச்சா இவங்க எல்லாமா அப்படின்னு தோணுது. இப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு முதுகுல குத்துன மாதிரி ஒரு மொமெண்ட். கண்டிப்பா இங்க சொன்னது நீங்க உள்ள சொல்லியிருக்கலாமே. உள்ள ஒரு மாதிரி நல்லா இருந்துட்டு நீங்க என் கூட நல்லா பழகிட்டு வெளில வந்து எப்படி அதை உங்களால சொல்ல முடியுது? அது வந்து ஒரு பேடா. கண்டிப்பா அது பேட் தான். இப்போ வந்து நீங்க கனியக்கா, அது வந்து எல்லாரும் இந்த கேள்வியும் உங்கள்கிட்ட வந்து வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க நல்ல ஒரு க்ளோஸ் அப்படின்னாலுமே நீங்க வெளில வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்லுவோம்ல, நடிக்காத அந்த மாதிரி நீங்க சொன்னதை வந்து ஒரு கிரிட்டிசிசமா அவங்க வந்து கேரக்டரே இப்படிதான் அப்படின்ற மாதிரி எடுத்து அது ரொம்ப இதா இருக்கு. இத நீங்க கண்டிப்பா நான் அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. நான் நல்லா கனியோட நல்லா இருக்கும்போது நான் எவிக்ட் ஆகுனா நீ அழுகணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. நீ அப்படி அழுகலைன்னா நான் உன்னை கிள்ளி விட்டு அழ வச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் வெளில வரும்போது
கனி வந்து என்னை கட்டி பிடிச்சாங்க, அழுகல. நான் வெளில வந்துட்டேன். ஸ்டேஜ் கிட்ட வந்து ஸ்க்ரீன்ல கனியை ஜூம் பண்ணும்போது கனி கண்ணுல தண்ணி இருந்தது. அப்போதான் நான் கனியை பார்த்து சொன்னேன், ஏய் நடிக்காத பச்சையா தெரியுது அப்படின்ற அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். ஆனா அது வெளியில வேற மாதிரி போட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை சொன்ன அப்புறம் நான் கனி கிட்ட சொன்னேன், கனி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ வெளில வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கனி சொன்னாங்க, கண்டிப்பா நீ அந்த எஃபெக்ட் போடலனாலும் நான் உன்னை மீட் பண்ண எஃபெக்ட் போடுவேன்னு சொன்னாங்க. நான் அப்படி தப்பா சொல்லியிருந்தா அவங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் கனியை எப்போதுமே தப்பான அர்த்தத்துல சொல்லல. Title sponsors Ramraj, Max Gold, Cash for Gold, GT Holidays, Mr. Gold, Groundnut Oil presents Big Boss Season 9 exclusive interview. Supported by We Care, Jaychandran, Darling, Anuj Styles.